மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவருக்கும் உங்களுடைய மாநில தலைவருக்கும் என்ன பிரச்சனை? அண்ணாமலை அவர்கள் ப்ராமிசிங் யங்ஸ்டர், ஸ்பீடு யங்ஸ்டர், நேஷ்னலிஸ்டிக் யங்ஸ்டர். அதனால் வெறுப்பு அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல், ஊழல் அரசியல், அநியாய அரசியல் இதெல்லாம் அவரால் அந்த டைனமிக் யூத்தால் தாங்க முடியல. இவை அனைத்தின் சொந்தக்காரர் செல்வ பெருந்தகை. தான் நிரபராதி நல்லவன் மாறிவிட்டேன்னு அவர் சொல்லியிருந்தா ரைட்டு. இல்லை, நான் யோக்கியன், நான் நல்லவன் அப்படின்னு அவர் பதில் சொல்லலையே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலினத்துக்கான சலுகைகள், பாதுகாப்புகள், அவற்றை வைத்து நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இந்த மைண்ட் செட்டே அவருடைய குற்றப்பின்னணியில் தொடர்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு தான் தொழில், இதை வச்சு மிரட்டி தான் ஏற்கனவே நடந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிறது. நான் நல்லவங்கிறதோட நீ கெட்டவன் நிரூபிப்பேன்னு சொல்கிறது சவால் இல்லை, பயம். இப்போ நான் செல்வ பெருந்தகை கேட்குறேன், நீங்கள் அந்த சித்தராமையாட்ட கேட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியிடணும். வெளியிட்டதுக்கு அப்புறம் விவாதம் வச்சுக்குவோம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் செய்தியாளரை சந்தித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அதற்கு பின்னணியில் அதை சீர்குலைக்கும் விதமாக பாஜக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றார். புத்திசாலித்தனமான ஆனால் முட்டாள்தனமான அரசியல் பண்ணிட்டார். இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதுக்கு திமுக அடிச்சிட்டாரு. ஆனால் அது பழி தான் மேலே வந்துடக்கூடாதுங்கிறது பாஜக போட்டார். செல்லாது, எல்லாம் ஓல்டு ஸ்டேட். ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக இன்னமும் விரும்புகிறதா? அவர்கள் ஒன்றாக இருந்தால் என்ன, உடைந்து போனால் என்ன? பாஜக வலுவாக இருக்கிறது. பாஜக ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றும். ஓபிஎஸும் சசிகலாவையும் தூண்டுவது, இயக்குவது பாஜக இயக்குகிறது அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி. உள்ளுக்குள்ளே உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பழியை தூக்கி பாஜக மேலே போடாதீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள், இந்த முடிவுகளில் கிட்டத்தட்ட 82% மேலே வாக்குகள் பதிவாயிருக்கு. ஜனநாயக கடமை ஆற்றிய மக்களை குறைத்து மடிப்பது தயாராக இல்லை. ஆனாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். கொடுத்த காசுக்கு துரோகம் செய்யாமல் வாக்குச்சாவடியை நோக்கி தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இப்போ தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவருக்கும் உங்களுடைய மாநில தலைவருக்கும் என்ன பிரச்சனை? ஏன் இது இந்த அளவுக்கு நீண்டுகிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டது தவறான கேள்வின்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர், ஸ்பீடு யங்ஸ்டரு, நேஷ்னலிஸ்டிக் யங்ஸ்டர். அதனால் வெறுப்பு அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல், ஊழல் அரசியல், அநியாய அரசியல் இதெல்லாம் அவரால் அந்த டைனமிக் யூத்தால் தாங்க முடியல. இவை அனைத்தின் சொந்தக்காரர் செல்வ பெருந்தகை. அதனால் அவருடைய பட்டியலினம் என்கின்ற ஒரு சமூகம் மற்ற சமூகத்தை விட மேலோங்கி வர வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சட்டத்தின் உருவாக்கியவர்கள் நினைத்து கொடுத்த சலுகைகளை எல்லாம் சொல்லி மிரட்டி அரசியல் செய்கிறார் செல்வ பெருந்தகை. மிரட்டுகிறார். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படி. அந்த பேட் இன்டென்ஷன் இவருக்கு இன்டாலரபுளாக இருக்குது. அது எந்த ஒரு நல்ல மனிதனுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஷூட்டிங் ஒண்டர்ஃபுல் ரிபட்டல் கொஸ்டின்ஸ், அதை தாங்க முடியாமல் தடுமாறுகின்ற செல்வ பெருந்தகை ரியாக்ட் பண்ணுறார், நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறார். அதுதான் ஓடிட்டு. ஆனால் அவர் தமிழக பாஜகவில் சமீப காலத்தில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு, இல்லை அதுக்கு முன்பாக எல்முருகன் மாநில தலைவராக இருந்தபோது எத்தனை பேர் குற்ற பின்னணியோடு கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலையும் வெளியிட்டு அதை காமிச்சு அது சமூக வலைதளங்களில்
பேசு பொருளாகி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து அவரை வந்து ரவுடிங்கிறீங்க, ஆனா வந்து உங்க கட்சியிலேயே ரவுடிங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு காமிக்கிறாரு. நான் யோக்கியன் என்று சொல்கிறத விட நீ யோக்கியனான்னு கேட்குறது ஈஸி. அதனால் என்னை மட்டும் நீ சொல்லாத நிறையா பேர் இருக்காங்கங்கிற எதிர்குற்றச்சாட்டு, தான் யோக்கியன் அல்ல, தான் யோக்கியன் அல்ல என்று சொல்லுவது தவறு, நான் யோக்கியன்தான் அப்படிங்கிற அவரால் சொல்ல முடியல. உங்கள் கட்சியிலே இருக்கான்னு சொல்கிறது. சாதாரணமாக அரசியலில் குற்றப்பின்னணிங்கிறது ரெண்டு வகை. கட்சியினுடைய போராட்டங்களுக்காக செல்லுபவர்கள், அதற்காக போடக்கூடிய கேஸ், என் மேலே நிறைய கேஸ் இருக்குது. தனிப்பட்ட முறையில் தாக்குதல், ரவுடிசம், ஊழல், அதை வச்சு வியாபாரம் செய்கின்ற, அதனால் வருகின்ற குற்றப்பின்னணி. அப்படி செல்வ பெருந்தகை இருக்கிறாருன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய கட்சியில் இல்லவே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா கட்சி வளர்கின்ற போது எல்லாருமே வந்து சேருவாங்க. ஆனால் அவர்கள் மறுபடியும் செய்கிறார்களா, இதையே வியாபாரமாக இங்கே ஒரு களமாக வைத்து செய்கிறார்களா, அதெல்லாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாம் நாங்கள் டாலரேட் பண்ண மாட்டோம். ஒருவேளை அப்படி செய்தால் பார்வைக்கு கொண்டு வாங்க, நடவடிக்கை எடுத்து நீக்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ். இங்கே ஒரு தளமாக வைத்து செய்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே இருந்தவர்கள் மாறுவார்கள், மாற்றப்படுவார்கள். இதை காங்கிரஸ்காரங்களால் சொல்ல முடியுமா? மற்ற கட்சிக்காரங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அதை வைத்து வியாபாரம் செய்வதற்காக கட்சியே ஒரு தளமாக அவங்க வச்சுருக்காங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் அழகாக சொன்னீங்க. அதாவது அவங்க வந்து குற்றப்பின்னணி அவர்கள் இருந்தாலும் கூட இப்போ அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அது வந்து செஞ்சாங்கன்னா நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். இது வந்து செல்வ பெருந்தகைக்கும் பொருந்தாதா? அவர் வந்து அவர் மேலே வந்து குற்ற வழக்கு இருந்திருக்கலாம், கொலை வழக்கு இருந்திருக்கலாம், இல்லை வந்து அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்திருக்கலாம், அவர் உள்ள குண்டாஸில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கலாம். இவ்வளவும் இருந்தாலும் கூட இப்போ அதில் வந்து நான் விடுபட்டுட்டேன், அந்த வழக்கில் இருந்து வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை திருப்பியும் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறது வந்து சார், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்போ நான் இல்லை, நான் யோக்கியன், நான் நல்லவன் அப்படின்னு அவர் பதில் சொல்லலையே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியல் இனத்துக்கான சலுகைகள், பாதுகாப்புகள், அவற்றை வைத்து நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இந்த மைண்ட் செட்டே அவருடைய குற்றப்பின்னணியில் தொடர்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு தான் தொழில், இதை வச்சு மிரட்டி தான் ஏற்கனவே நடந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிறது. தான் நிரபராதி, நல்லவன், மாறிவிட்டேன்னு அவர் சொல்லியிருந்தா ரைட்டு. ஆனால் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தை உன் மீது பிரயோகப்படுத்துவேன்னு சொல்லி சாமானிய பட்டியலின சகோதரனுக்கு, மற்றவர்களாலே தாக்கப்படுகின்ற, அவமானப்படுத்துகின்ற, மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்ற என் பட்டியலின சகோதரனுக்கு அரசமைப்பு கொடுத்துக்கிற பாதுகாப்பை எங்கேயோ வளர்ந்து உயரத்தில் பொருளாதார ரீதியாக உயர்ந்து நிற்கின்ற நீங்கள் பயன்படுத்துவேன், தாக்குவேன், எதிர்ப்பேன் என்று மிரட்டுவது அது இட் ஷோஸ் இஸ் மைண்ட். அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை வைத்து அந்த சட்டங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மிரட்டுகிறார். தமிழ்நாடு அரசாங்கமும் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மிரட்டுதலுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு விஷயத்தை வந்து நேற்று அவருடைய ட்விட்டர் பதிவில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் போலீஸ் அதிகாரியாக இருந்தபோது அவர் எப்படிலாம் செயல்பட்டார் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கிட்ட அவங்க கேட்டுக்கிறோம், ரிப்போர்ட் கேட்டுக்கிறோம், அது விரைவில் வரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து உங்க மாநில தலைவருடைய அந்த ரீஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சவால் விடுக்கும் மாதிரி இல்லையா? இது என்ன சவால்? நான் நல்லவங்கிறத விட நீ கெட்டவன் நிரூபிப்பேன்னு சொல்கிறது சவால் இல்லை, பயம், எதிர்வினை, நெகட்டிவ் எதிர்வினை. பண்ணட்டும். இப்போ நான் வந்து செல்வ பெருந்தகை கேட்குறேன், நீங்கள் அந்த சித்தராமையாட்ட கேட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியிடணும். வெளியிட்டதுக்கு அப்புறம் விவாதம் வச்சுக்குவோம். கர்நாடக மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளைய போலீஸ் ஆஃபீஸர், அந்த காலத்தில் அவர் ஆதரிக்கப்பட்டவர், வரவேற்கப்பட்டவர், பாராட்டப்பட்டவர், போற்றப்பட்டவர். சொல்லுங்க, நாங்களும் சேலஞ்ச் பண்ணுறோம், வெளியிடுங்க. நீங்கள் மிரட்டலா? மிரட்டி பாருங்க, வெளியிடுங்க. அப்போ டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. அப்போது வருகின்ற விவாதத்தில் இல்லை என்கின்ற போது அதுக்கு என்ன உங்களுக்கு தண்டனை? அரசியல் விட்டு போவேன், நாங்கள் மன்னிப்பு அன்னைக்கு பார்த்துக்கோம். அரசியல் விட்டு போவீங்களா கேட்குறேன் நான். இந்த எதிர்வினை மிரட்டல், அது இங்கே செல்லாது. தப்பு பண்ணவன் தான் பயப்படணும். ஆனால் இது ஒரு நல்ல சேலஞ்ச். ஏன்னு கேட்டால் தெரியாமல் அவர் உளறியது அவருக்கு எதிராக போகுது. மற்ற ஆள் மாதிரி நினச்சிட்டு பேசிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் செய்தியாளரை சந்தித்திருக்கிறார். அவர் வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அதுக்கு வந்து தூண்டுகோலாக சில விஷயங்களை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்ட்டு வந்து பேசியிருக்கிறார்.
சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதை ஒப்புக்கொள்கிறார். ஆனா அதற்கு பின்னணியில அதை சீர்குலைக்கும் விதமாக பாஜக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அவங்க கூட்டணியில் என்ன குழப்பம் தெரியல, ஏதோ உரசல் போல் இருக்குது. அந்த உரசலுடைய வெளிப்பாட்டுக்கு உண்மை வெளியே வந்துருச்சு. அந்த உண்மையிலே அவர் கொஞ்சம் அரசியல் பண்ணியிருக்காரு. ஒரு புத்திசாலித்தனமான ஆனால் முட்டாள்தனமான அரசியல் பண்ணியிருக்காரு. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதுக்கு திமுக அடிச்சிட்டார். ஆனால் அது பழி தான் மேலே வந்துடக்கூடாதுங்கிறது பாஜக போட்டார். இந்த அரசியல் எடுபடாது. பாஜக அங்கே ஆட்சி இல்லையா இருக்குது? பாஜக என்ன அரசியல் சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கின்ற எண்ணம் கொண்ட தொண்டர்களால் உருவானது பாஜக. அதனுடைய தலைவனே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாள். அதனால் ஒரே கல்லில் 2 மாங்காய் முயற்சி பண்ணியிருக்காரு. அட்டாக் டிஎம்கே, காரணத்தை பிஜேபி பழிய போட்டிருக்காரு. செல்லாது, இதெல்லாம் ஓல்டு ஸ்டேட். இதில் அதிமுக தொடர்புபடுத்தி ஒரு சில விவாதம் நடந்து கொண்டிருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக இன்னமும் விரும்புகிறதா? ஏன் இந்த கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. அதிமுகங்கிற தனி அமைப்பு, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அதில் இருக்கிற சீனியர்ஸ். ஒருவேளை இது ஒருங்கிணைந்த அதிமுக மாற வேண்டுமானாலும் ஓபிஎஸ் நீங்கள் கேட்கலாம், இபிஎஸ் கேட்கலாம். புதுசாக இல்லை ஒத்தரட்டு அணியாக இருக்குலேருந்து வெளியெல்லாம் போயிருக்காங்க. எங்கள் ஊர் அண்ணன் பழனிசாமி அண்ணனை கேட்கலாம், கேசி பழனிசாமி. எங்களுக்கான கேள்வி அல்ல. அவர்கள் ஒன்றாக இருந்தால் என்ன, உடைந்து போனால் என்ன. பாஜக வலுவாக இருக்கிறது. பாஜக ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றும். இல்லை, இது உங்களுக்கான கேள்வி அப்படின்னு தாண்டி உங்கள்கிட்ட ஏன் வச்சேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவருடைய வீட்டில் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து நம்ம வந்து ஒருங்கிணைணும்னு சொல்லி பேசியிருக்கிறது பரவலாக ஒரு அரசியல் தள்ள விவாதமாச்சு. இந்த விவாதத்துக்கு பின்னணியில் அவருடைய எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லும்போது இது வந்து ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுடைய தூண்டுதலோடு நடைபெறுது. ஓபிஎஸும் சசிகலாவையும் இயக்குவது பாஜக இயக்குகிறது அப்படின்னு வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி. உள்ளுக்குள்ளே உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பழியை தூக்கி பாஜக மேலே போடாதீங்க. எப்படி அவங்க நேரடியாக எங்களோட சம்மந்தப்படுவாங்க? இதே மாதிரி வந்து உடைந்த கட்சிகள், ஓட்ட கட்சிகள், ஒட்டுறவு இல்லாத கட்சிகளை எல்லாம் பிரித்து ஆளுகின்ற அரசியலை செய்ய பாஜக தயாராக இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் அதிமுக ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த உதிரிகள் பிரிவுகள் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, எங்களுக்குள்ள பிரச்சனை அல்ல. அவங்களோட எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் வலுவாக இருக்கிறோம், வலுவாக போகிறோம், வலுவாக வளருவோம். அடுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை இந்த நிர்ணயிக்கின்ற கட்சியாக, ஆட்சி பிடிக்கின்ற கட்சியாக பாஜக இருக்கும். அதில் அதை பற்றி சிந்தித்து செயல்படுவதற்கு எங்களுக்கு நேரம் செல்ல. உங்களை உடைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. முடிஞ்சுன்னா அதை சேருங்க. சேர்க்கறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் பழியை தூக்கி எங்கள்கிட்ட போடாதீங்க. பழியை நீங்கள் எங்களிடம் போடுகின்ற போதே தெரிகிறது நாங்கள் வலுவானவர்கள் வளர்ந்து இருக்கிறோம், நீங்கள் பலகீனமானவர்கள் கையாலாகாதவர்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். இல்லை, ஏன்னா கடந்த காலங்களில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதே வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக விரும்பியது. அவங்களுடைய மூத்த தலைவராக அமித்ஷா அவர்களும் அதை விரும்பினார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, எடப்பாடி ஒரே அணியில் இருந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறத பாஜக தலைமை வந்து வலியுறுத்தியது. ஸோ வந்து இப்பவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயத்தை செஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையின் பின்னணியில் தான் இது வந்து இயக்கப்படுது அப்படின்ட்டு வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. விமர்சனத்தை செய்பவர்கள் யார்? அதிமுகவுடைய ஆதரவாளர்கள். 2019 சூழ்நிலை வரை, 26 வரப்போகின்ற சூழ்நிலை வரை, 2019 இருந்த பாஜக வேற, இன்னைக்கு வளர்ந்த பாஜக வேற, 2019 இருந்த எங்களுடைய தலைமை வேற, இப்போது ஒரு டைனமிக்காக வேகமாக போகின்ற அடுத்த தமிழ்நாட்டின் முதல்வர் என்று எல்லாராலையும் பேசப்படுகின்ற ஒரு தலைவர் வேற. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த என்ன சொல்லலாம், பதவியை வைத்து வாழ்ந்து அனுபவித்து இன்றைக்கு ஓய்ந்து போனவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படலை. உங்களுக்கு நீங்கள் சொன்னதனுடைய வார்த்தையை வச்சு சொல்கிறோம். 16 ஜெயலலிதா அம்மா மறைந்தார். 16 ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரும்போது வெங்கையா நாயுடு அவர்களெல்லாம் வந்து இந்த கட்சி உடைந்து விடாமல் பார்த்து கொண்டால், யாருக்கு ஒரு வேறு கட்சிக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் வருமா? நாங்கள் வேறு ஒருவருடைய இழப்பிலே, வேறு ஒருவருடைய வீழ்ச்சியிலே நாங்கள் வாழ தயாராக இல்லை. நாங்களாம் சொந்தமாக வாழணும்னு நினைக்கிறோம். அதனால் அது உடைக்கலை, டச் பண்ணலை. 19 தலைமையே இல்லாதவர் இபிஎஸ் மட்டும் இருக்கிற கட்சியும் நாங்கள் உடைக்கலை, அப்படியே இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் வேகமாக வளர்ந்து வருகிறோம். நீங்களாக உடைந்து போனீர்கள், நீங்களாக சிதைந்து போனீர்கள். இந்த காலத்தில் நாங்கள் எது போய் உங்களை சேர்க்கணும்? எங்களுக்கு அவசியம் இல்லை.
அது எங்களுடைய அஜெண்டாவும் இல்லை. உடைக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை, சேர்க்க அவசியமும் இல்லை. எனவே எங்கள் அஜெண்டா எங்களை வலுப்படுத்துவதற்கு போகிறோம். ஸோ உங்களை வலுப்படுத்துவீர்கள், அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய பணி உங்களது இல்லை. எங்களது அல்ல, எங்கள் அஜெண்டா அல்லது. அவர்களாக உடைகிறார்கள், அவர்களாக சேர்ந்தால் அவர்களுடைய இஷ்டம். அதை தீர்மானிக்க வேண்டியது அதிமுக, நாட் பிஜேபி. அதில் பிஜேபியினுடைய எந்தவித சம்பந்தமும் இல்லை. சென்னையில் ஒரு ஹை ப்ரொஃபைல் மர்டர் நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் நடந்தது. அதுக்கு வந்து உங்களுடைய மாநில தலைவர், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து தமிழக அரசு எடுத்துக்கூடிய நடவடிக்கையாக நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சென்னை கமிஷனரே வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். எல்லாத்துக்குமான விஷயங்கள் மாறி இருக்கு. இது வந்து இந்த சம்பவத்துக்கான ஒரு நடவடிக்கை, சரியான நடவடிக்கை அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை இது வேற எதுவும் நினைக்கிறீங்களா? அரசினுடைய செயல்பாடற்ற தன்மை தோல்வியை மறைக்கிறதுக்கு இம்மீடியட்டாக செய்கிறது டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் தான். ஒரு ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னு காமிக்கிறது கண் துடைப்பு வேலை. இதே பியூரோக்ராட்ஸில் இன்னொரு பியூரோக்ராட்ஸ் வர போகிறாங்க, அவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. யாரை வச்சு செய்ய போகிறாங்க? நீங்கள் சொல்கிறது வச்சு செய்ய போகிறாங்க. உங்களுடைய, நான் பெரிய பெரிய லாங்குவேஜ் யூஸ் பண்ண தயாராக இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆடுகின்ற பொம்மலாட்டங்கள். குறிப்பாக திமுக ஆட்சியில் பியூரோக்ராட்ஸ் அப்படி தான் நடத்தப்படுவார்கள். அதனால் இவங்க போய் அவங்க வர போகிறாங்க, அவ்வளோதான். வேறு சீட்டில் பேர் மாறி இருக்கும், செயல்பாடுகள் அப்படியே தான் இருக்கும். இல்லை, ஆனால் அதிகாரிகளுக்கு பயம் வராதா என்ன? நம்ம வந்து ஒருவேளை நம்ம வந்து சரியாக கண்காணிக்கலைன்னா, குற்றம் நடந்துச்சுன்னா நம்ம மாற்றப்படுவோம், ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவர் மாற்றப்பட்டார் அப்படின்னு ஒரு பயம் வராதா? இது ஒரு நடவடிக்கை தானே. நம்மளா சொந்தமாக செஞ்சால் இவங்களை என்ன மாற்றிடுவாங்களோ அந்த பயத்தில் தானே இருக்காங்க. அந்த பயம் வராது, அந்த பயம் தான் இருக்குது. அந்த பயத்தில் தான் திமுக அவங்களை வைத்திருக்கும். சொந்தமாக செயல்பட்டால் நாம் மாற்றப்படுவோம் என்கின்ற பயத்தில் தான் அத்தனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். சொந்தமாக செய்ய மாட்டாங்க, அரசு சொல்வதைத்தான் செய்வார்கள். ஆட்சியாளர்கள், ஆளுங்கட்சியினர், திமுககாரர்கள் சொல்வதை தான் செய்வார்கள். அதை சொன்னதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. இப்போ அவர்களே இவர்களை மாற்றிட்டு இவங்களுக்கு அதுதான் சொல்ல போகிறாங்க, இவங்களும் அப்படி தான் நடப்பாங்க. அதுக்கு ஒரு காலகட்டம் பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்பீங்க, மறுபடியும் மாற்றுவாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கம். அந்த பழக்கத்தை இப்போ வழக்கமாக்கியிருக்கிறார். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வர இருக்கு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள். இந்த முடிவுகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 82% வந்து மேலே வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த வாக்கு பதிவு சதவீதத்தை எப்படி பார்க்குறீங்க? இதோட ரிசல்ட் என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? நான் வந்து ஜனநாயக கடமை ஆற்றிய மக்களை வந்து குறைத்து மதிப்பது தயாராக இல்லை. ஆனாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். கொடுத்த காசுக்கு துரோகம் செய்யாமல் வாக்குச்சாவடியை நோக்கி தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இது வந்து இந்த கமெண்ட் எப்படி எடுக்கப்படும் என்று எனக்கு தெரியல. இடைத்தேர்தலுடைய சாபக்கேடு இதுதான். அதனால் இவர்கள் வாக்கு போட்டது பெருந்தன்மையாக ஜனநாயக கடமைன்னு சொல்லுவோம். உண்மையாக வாங்கிய காசை ஏமாற்றக்கூடாது என்று போனதாக வைத்துக்கொள்வோம். அதனால் வந்து சில பேர் மனம் புண்படலாம். இருந்தாலும் உண்மையை தான் சொல்லியிருக்கிறேன், இல்லாததை சொல்லலை. பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நான் நம்பலை. வேண்டுமானால் ஓட்டு சதவீதத்தில் NDA கூட்டணி இன்னும் கொஞ்சம் முன்னணியில் போகலாம், PMK இன்னும் கொஞ்சம் முன்னணியில் போகலாம். அதை தவிர பெரிய மாறுதல் வரும் நான் நினைக்கல. உடைத்து ரெவல்யூஷனரி மாறுதலுக்கான காலம் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். இடைத்தேர்தல்கள் இப்படிப்பட்ட சாபக்கேட்டிலிருந்து விலகிச் செல்வதற்கான காலம் இப்போது இன்னும் வரவில்லை, விரைவில் வரும். ஏன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, வாக்குப்பதிவு நடத்துக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது. மிகப்பெரிய விஷயமாக அது மாறியது, விமர்சிக்கப்படுது, கள்ளச்சாரம் மட்டும் விஷயங்கள். இதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது அப்படின்னு நம்புறீங்களா? ரிஃப்ளெக்ட் ஆனால் தினசரி அரசியல் தமிழ்நாட்டு மக்களை பெரிதும் பாதிக்கிறது. அதில் இந்த உணர்வுகள் மூலமாக அவர்கள் அரசியலில் சரியான பாதையில் செல்கிறார்கள் என்று நாம் எதிர்காலத்தில் நம்புவதற்கான ஒரு முத்தாய்ப்பாக இது அமையும். இல்லை என்றால் அரசியல் என்பது எப்போதுமே ஒரு மாதிரி தான். அது விலை பேசுகின்ற வாக்கு. எந்த கொலையும் இந்த விலை பேசுகின்ற வாக்கை மாற்றிவிடாது என்று தான். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.